எங்கள் அண்ணன் பேர் விக்னேஷ். எங்கள் அம்மா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கோசம் இப்போ நான் பேச வந்திருக்கேன். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பயும் படுத்துட்ருக்காங்க. இப்போ இருக்க அந்த பாலாஜி, அந்த கிண்டி ஹாஸ்பிட்டலு, கலைஞர் ஹாஸ்பிட்டலு, அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் தான் இப்போ இருக்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ரொம்ப இருக்காங்க. அந்த 8வது கீமோ போடலாம் எங்கள் அம்மா இப்போ இருக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. அந்த 8வது கீமோ போட்டதால் தான் எங்கள் அம்மா இருக்குது இப்போ இருக்கும் லங்ஸ் பாதிக்கப்பட்டு இப்போ இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இருக்கும் பத்துட்ருக்காங்க. அந்த படுதால் தான் இப்போ இருக்கும் எங்கள் அம்மா ரொம்ப மூச்சு. நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல் நான் சொல்லிட்டேன், எங்கள் அம்மா செத்து போயிடுன்னு சொல்லிட்டாங்க. சவிதா ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா சவிதா ஹாஸ்பிட்டல் நாங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டோம். இப்போ இருக்க எங்கள் அம்மா உயிரோட தான் வச்சுருக்கோம். நாங்கள் வீட்டில் ஆக்சிஜன் ஓட்டு வச்சு நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம். இப்போ இருக்கும் அந்த காப்பாற்று மூலயமா எங்கள் அண்ணன் என்ன பண்ணிருக்கேன், எங்கள் அண்ணன் இப்போ ஏதோ தப்பாக எதுவும் மூலியமாக எங்கள் அம்மா கோசம் எங்கள் அண்ணன் எந்த மூலிகை எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான், எதுக்கும் போக மாட்டான். எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கான். எங்கள் அம்மா கோசம் இருப்பான். எங்கள் அண்ணன் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா பாத்ரூம் போகிறதும் இது பண்ணுறது, எங்கள் அம்மாவுக்கு டச் மஞ்ச் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் அண்ணன் தான் பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணன் பேர் விக்னேஷ். எங்கள் அண்ணன் கோசம் எல்லாமே அவன் பார்த்து அவன் இல்லைன்னு நாங்கள் சும்மா சொல்கிறோம். அவனுக்கோசம் அவன் என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவன் என்ன